கதிர் மாமா, அக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா. நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். அழாத காவியா. இந்திரா, குழந்தை எடுத்துட்டு வா. குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? அத்தை தூங்குறா. அத்தை, அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. அதனாலதான் உங்ககிட்ட கூட சொல்லாம வெளியே போயிட்டா. அவ சொல்லாம கொல்லாம வெளியே போனது என்னமோ தப்புதான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, நீங்களும் அக்காவை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. காவியா, என்ன மன்னிச்சிருங்க. காவியா, என்ன நீ அழாத. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. முதல்ல அழுகிய நிறுத்து. அழாத சொல்றல்ல. அழாத காவியா, அழாத. அம்மாடி, அதான் ஜெயாவே சொல்லிட்டாலம்மா, அப்புறம் எதுக்குமா இன்னும் அழுதுட்டு இருக்க? ஃப்ரீயா விடுமா, பாத்துக்கலாம். போதும் காவியா, அழாத. மாமா, அத்தை சாரி அத்தை. என்னால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் மனசு வெறுத்து போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு ஒரு வெறியில கிளம்பி போயிட்டேன். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என்னோட உலகமே இந்த வீடும் நீங்களும் தான். அதனாலதான் அப்படியே கோயில்ல போய் உட்கார்ந்துட்டேன். இந்த அத்தையவே சமாளிச்சுட்டாங்களே. பலே கில்லாடிங்களா இருக்காளுங்களே இவளுங்க. அடி பாவிங்களா, எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கடி என் அக்காவை? இல்ல, என் அக்காவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? உங்க இஷ்டத்துக்கு வீட்டை விட்டு ஓடுவீங்க, அப்புறம் வந்து கால்ல விழுந்து கெஞ்சினா எங்க அக்கா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணுமா? உங்களோட இந்த அழுங்குனி தந்திரம்லாம் பழிக்காது. ஏய், வெளியே போங்க. ராகினி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அத மேலும் வளர்த்துட்டு இருக்கணும்னு நினைக்காத. காவியா, நீ எதுவும் வருத்தப்படாத. இந்திரா, காவியாவை கூட்டிட்டு உள்ள போ. போமா, குழந்தை பசியில இருக்கும், போய் என்னன்னு பாரு. கூட்டிட்டு போ. பாக்கா. டே கதிர், மா, அவகிட்ட இப்போதைக்கு எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம், புரியுதா? சரிம்மா. போ. காவியா, காவியா, உன்னோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது காவியா. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சேங்கிற காரணத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தா கூட அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு இந்த நாட்டுல ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஆனா நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கினதுக்கு அப்புறம் கூட அப்படி ஏன் செஞ்ச நீங்க கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு காவியா. கொலைகாரனோ கொள்ளக்காரனோ யாரா இருந்தாலும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க கொடுப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்திருக்கேன், எத்தனை முறை நீங்க சொல்றதெல்லாம் நம்பி நான் உங்களை ஏத்திருக்கேன். நீங்க என்னடானா இதுதான் முதல் தடவை தப்பு பண்ற மாதிரியும்
அதுக்காக நான் உங்களை வெறுக்கிற மாதிரியும் பேசுறீங்க. என்னால முடியலங்க. உங்களை நம்பி நம்பி ஏமாந்து அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல என் மனசுல தெம்பில்லைங்க. என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய் காவ்யா, இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னே போய் இதெல்லாம் பண்ணலடி. என்னால இந்த ஒர்க் பிரஷரை தாங்க முடியல. என்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம ஓடுனேன். அதுல ரொம்ப டைவர்ட் ஆயிட்டேன். நான் தப்பு பண்ணிருக்கேன்னு என் மூளைக்கு தெரியுது. ஆனா மனசு வேலை செய்ய மாட்டேங்குதே. மனசு சொல்றத மூளை கேட்காம, மூளை சொல்றத மனசு கேட்காம, அந்த அவஸ்தையெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது காவியா. நானும் எவ்வளவுதான் போராடி பார்த்துட்டேன் தெரியுமா? அந்த பழ போன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பயந்து 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 ஓடி கடைசியில இங்க வந்து நிக்கிறேன். இப்போ நீ என்ன துரத்துனா நான் எங்க தான் போவேன் காவியா? எங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன காவியா? வேலையில இருந்த ஸ்ட்ரெஸ் காரணமா நீங்க கம்பெனிக்கு போகாம இருந்ததெல்லாம் ஓகே தான். ஆனா இந்திரா உங்களை என்னங்க பண்ணா? அவ மேல என்னங்க உங்களுக்கு இவ்ளோ வன்மம்? எதுக்காக இந்த அளவுக்கு விரோதம்? ஐயோ, அவளை பத்தி பத்தி என்கிட்ட பேசாத காவியா. நான் இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு காரணமே அவதான். எங்க இந்திரா எப்பவாச்சும் உங்களை சம்மந்தமே இல்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காளா? நீங்க தப்பு செஞ்சப்ப மட்டும்தான் அவ உங்க வாழ்க்கையில வந்திருக்கா. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கடவுளே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பனே தெரியல. அவ மட்டும் வராம இருந்திருந்தா நான் இந்த வீட்ல எந்த கெட்ட பேரும் இல்லாம இருந்திருப்பேன். அவதான் வந்து எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்து விட்டா. அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன மோசமானவனவே போர்ட்ரைட் பண்ணிட்டா. இது எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க இந்திராவை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதாங்க. நான் அவளை சின்ன குழந்தையில இருந்து பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவ யாருக்குமே கெட்டது செய்யணும்னு கனவுல கூட நினைச்சது இல்லைங்க. அப்படிப்பட்டவளதான் நீங்க எதிரியா நினைச்சு ஈகோவை வளர்த்துட்டு இருக்கீங்க. அதே நினைச்சு நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. ஹேய், உனக்கு தான் அவளை பத்தி ஒண்ணுமே தெரியல. அவ ஒரு பசுந்தோல் போத்திய புலி, விஷத்தை கக்கிற பாம்பு. இந்த உலகத்துல மோசமான உயிரினங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உன் தங்கச்சி இந்திரா தான். இந்த அளவுக்கு இந்திரா மேல எப்படி வெறுப்ப வளர்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்திராவை பத்தி உங்க மனசுல புரிஞ்சு வச்சிருக்கிற வெண்போ எல்லாமே போயிங்க. அது உங்க மோசமான கற்பனை. ஆனா கூடிய சீக்கிரமே இந்திராவை பத்தி உங்க மனசுல இருக்கிற மோசமான வெண்போ எல்லாமே உடையதான் போகுது. அவளுடைய தூய்மையான மனசையும் அன்பையும் நீங்க புரிஞ்சுக்கிற நாள் வரதான் போகுது. இவ்ளோ ஏன், செஞ்ச தப்பு எல்லாமே மறந்து நீங்களே போய் இந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்க போற நாள் வரதான் போகுது. இந்திரா, ஆமா மாமா. மாமா உட்காருங்க மாமா. எங்க யாரையும் காணோம்? இதோ இப்ப வந்துருவாங்க மாமா. ஆமா, இந்த நேரத்துக்கு நீ ஆபீஸ் கிளம்பிருப்பியாமா? இல்ல மாமா, சுபாக்காவும் செந்தில் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. காவ்யா அக்கா தனியா இருப்பா, அதனாலதான் நான் லீவ் போட்டேன். ஓஹோ, நேத்து விட்டதை இன்னைக்கு பிடிச்சிடலான்னு லீவ் போட்டிருக்கியா? சரியான காரியவாதிடி நீ. காவியா, எல்லாம் ஓகே தானே? ஓரளவாவது நார்மல் ஆயிட்டல்ல?
ஓகே தான் அத்தை. நேத்து நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சேச்சே அதெல்லாம் எதுக்குமா? உன்னோட கோவம் நியாயமானதுதான். என்ன பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு திடீர்னு வெளியில போனதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். நீயும் மறந்துரு. சரிங்க அத்தை. என்னக்கா நீ இப்படி மாறிட்ட? புலி மாதிரி சீருவன்னு பார்த்தா இப்படி பூனை மாதிரி பம்பிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்கள நாமளே நேரடியா டீல் பண்ணிக்க வேண்டியதுதான். மடி ரொம்ப பசிக்குதுமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆம், ரெடி ஆயிடுச்சு மாமா. சாப்பிடலாம். அத்தை வாங்க அத்தை, சாப்பிடுவோம். பாப்பா ஒரு நிமிஷம்பா, மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா சாப்பிட போலாம். என்ன என்ன வெற்றி, என்ன விஷயம்? சொல்றேம்மா. கதிர், கதிரே, டேய் என்னங்க? இப்ப எதுக்குடா அவனை இங்க கூப்பிடுற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஐயோப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா, நீங்க எதுக்கும் பதறாதீங்க. என்ன டேய் கதிர், சீக்கிரம் வாடா. சொல்லுண்ண, எது கூப்பிட்டீங்க? டேய் கதிர், இனிமே நீயே நம்ம பிசினஸை பார்த்துக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம், பழைய மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிட்டு நல்லபடியா பார்த்துக்க. டேய் டேய் வெற்றி, என்னடா சொல்ற? இந்த விஷயம் செந்திலுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். தப்புடா இது. மா ஏண்டா, ஏற்கனவே அவன் கதிர் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். இப்ப பிசினஸை திரும்பி பார்த்துக்க சொன்னா அது என்னடா அர்த்தம்? அது இந்த பார், நீயா தன்னிச்சையா முடிவெடுத்துட்டு இருக்காது. ஐயோ அப்பா, கதிரை பிசினஸை பார்த்துக்க சொன்னதே செந்தில் அண்ணன் தான். என்னண்ணா சொல்ற? செந்தில் என்ன சொல்லுச்சா? அட ஆமாண்டா, நீ படிச்சிருக்க, எங்களை விட திறமையானவன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ கொஞ்சம் அப்படி இப்படி வழி மாறி போயிட்ட. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுட்டு நாங்க இருக்க முடியாதுல்ல. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைக்க சொல்லிட்டாரு. என்னால நம்பவே முடியலண்ணே. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப நொந்து போயிருந்தேன். ஏன் அண்ணனுங்க 2 பேரும் என்னை கைவிடாம தாங்கி பிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. டேய், 1000 தான் இருந்தாலும் நீ எங்களோட தம்பிடா. உன்னை அப்படியே விட்டுருவோமா நாங்க? சொல்லு. என்னங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? நல்ல முடிவு மாமா. நான் கூட இது சம்பந்தமா செந்தில் மாமா கிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஆனா வயசுலயும் அனுபவத்திலயும் செந்தில் மாமா தன்னுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு நிரூபிச்சிட்டாரு. கதிர் மாமாக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அவரு நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. அவருக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட நான் கண்டிப்பா பண்ணுவேன். இங்க யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. எங்க அண்ணனுங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சம்பந்தம் இல்லாம யாரும் இதுல மூக்க நுழைக்க வேண்டாம். ஏங்க, இந்திரா எது சொன்னாலும் உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவா. அதனால தேவையில்லாம அவ மேல கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களை யாருன்னு நீங்க நிரூபிக்க பாருங்க. அட என்ன, திடீர்னு அக்காவும் தங்கச்சியும் ஓவரா கதிருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது தப்பாச்சே. நாம முந்திக்கலாம். டே கதிர், சித்தி,
நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உன்னால நம்ம பிசினஸ் இன்னும் பெருசாகணும். டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சித்தி. ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப திரும்ப பொறுப்பு வேற தூக்கி கொடுத்துட்டீங்களா? ஏங்க உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவர்தான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. என்ன ஜெயா? அப்புறம் எதுக்கு திரும்ப அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லார் தலையிலயும் மண்ணலி கொட்ட போறீங்க பாருங்க. ஆ? அம்மா, ஏங்க, ஒண்ணு இல்லப்பா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் சும்மா இருக்க மாட்டியாமா? பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்ல? ஏய் இத பார், செந்தில் அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு. அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். அனாவசியமா நீ இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அது சரி, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு புத்தி வரவே போறதில்ல. என்னவாச்சும் பண்ணிட்டு போங்க. மா அவ கிடக்குறாமா, நீங்க விடுங்கம்மா. எல்லாம் பண்றாங்க. டே கதிர், ஹேமா ஏதாவது பேசிட்டு போறா, அதெல்லாம் நீ பெருசு படுத்திக்காத. இத பாரு, உன் அண்ணனுங்க 2 பேரும் உன் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை திரும்பவும் உனக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்க. உன் அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. காவி அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைஞ்சு போனதுனாலதான் அவ வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு ஒரு முடிவெடுத்தா. இப்போ அவளோட நம்பிக்கையும் சேர்த்து சம்பாதிக்க வேண்டியது உன்னோட கடமையா இருக்கு. அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. கண்டிப்பாப்பா. எப்போ என்னையும் நம்ம வீட்டையும் விட்டு ஒரேடியா போயிடணும்னு காவியா முடிவெடுத்தாலோ அப்பவே என்னோட கடந்த கால தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டேன்ப்பா. இனிமே எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த மாதிரி காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். இது என் குழந்தை மேல சத்தியம்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. நல்லா எழுந்து. இரு, நல்லா இரு, நல்லா நல்லா இரு. தப்ப நீ உணர்ந்துட்டு அதுவே போதும்டா. ஆல் தி பெஸ்டா கதிர். காவியா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ம். மாமா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ஜர்னி. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அப்ப கதிர் திருந்திட்டான் போல. இனிமே அவனால நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. இனிமே இவனோட சப்போர்ட் எதுவும் தேவையில்லை. அந்த இந்திராவுக்கு நான் மட்டுமே போதும். ஏ இந்திரா, இனிமே நம்ம 2 பேருக்கும் நேரடியா சண்டை தாண்டி. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். உன்னை விட மாட்டேன்டி. அம்மா, ஆ? டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, சரிடா. நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏய், சொன்னது மறந்துடாத. கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ம். சரிப்பா, நான் வரேம்மா. அண்ணா வரேன். ஆல் தி பெஸ்டா. ஆ. ஞாபகம் வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. சரியா? மடி, எதுக்குமா எங்களை வர சொன்ன? மாமா, எனக்கு உங்க 2 பேரோட ஹெல்ப்பும் வேணும். என்ன இந்திரா, ஹெல்ப் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா செய்ய போறோம். என்னப்பா? அதானே. எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன விஷயம் மட்டும் சொல்லுமா. மாமா, அது நம்ம கதிர் மாமா முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே இந்திரா. அதனாலதான் அவனுக்கே ஜேஎம்டி போஸ்ட் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கோம். ஆமா மாமா, அது கரெக்ட் தான். ஆனா அவரை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நாம எல்லாம் அவரை முழுசா நம்புறோங்கிறத அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம அவரோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் இனிமே நாம பேசவே போறதில்ல அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அவருக்கு நாம கொடுக்கணும். மடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கதிருக்கு எப்படிமா இதை புரிய வைக்கிறது? அவனை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லவா முடியும்? இல்ல மாமா, கூப்பிட்டு வச்செல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல.
அவரை விட்டு கொடுக்காம நம்ம நடந்துக்கிறதுல தான் அவர் அதை புரிஞ்சுப்பாரு. அவ்வளவுதானே இந்திரா, அதெல்லாம் பாத்துக்கலாம் இந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மடி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த குடும்பத்தோட பெரியவங்கங்கிற முறையில இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய விஷயம். ஆனா சின்ன பொண்ணு நீ இவ்வளோ தூரம் எவ்வளோ புத்திசாலித்தனமா யோசிச்சு கதிருக்காக பேசிட்டு இருக்க. இதுல என்ன மாமா இருக்கு? இதுவும் ஒரு வகையில சுயநலத்துக்காக பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு காவியா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு கதிர் மாமா திரும்பவும் எந்த தப்புமே பண்ணாம இருக்கணும். அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்றேன். ஐயோ இந்திரா, நீ வேற, இதுல எந்த ஒரு சுயநலமும் இல்ல. எவ்வளவு நாள் தான் காவியாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா, அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல. அதுக்காக நாங்களும் உனக்கு துணையா இருப்போம். என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, காவியா உனக்கு எப்படி அக்காவோ அதே மாதிரி கதிர் எனக்கு பையன், இவனுக்கு தம்பி. அதனால எங்க 2 பேத்துக்குமே கொஞ்சம் கூடுதலா பொறுப்பும் இருக்கு. கரெக்ட் மாமா. இனிமே காவியா அக்காக்கும் கதிர் மாமாக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வராம நாம தான் பாத்துக்கணும். கண்டிப்பாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது.